மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். இந்த குரூப் வந்து ஆபவன் அரவிந்த் ராஜ் இந்த குரூப் வந்து ஒரு படமா நல்லான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஒரு கிரைம் சப்ஜெக்ட் கொலை நடக்குது, அதை கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்ற பேட்டர்ல ஒரு கமர்ஷியல் ஃபில்மு. அதை வச்சுக்கிட்டு போய் சிவகுமாரை போய் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. சிவகுமார் வந்து பெருசாக கண்டுக்கல. ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளை போய் யாருமே பொருட்படுத்தாமல் இருக்கும்போது அவரும் பொருட்படுத்தலை. அவங்க என்னத்தை போய் படம் எடுக்க போகிறாங்க, புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்ற பேட்டர்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட சேர்த்து விட முடியாது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளை ரொம்ப கஷ்டம். யார்ட்டாவது அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் டைரக்டர் ஆக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்டர் ஆக முடியாது. வாய்ப்பே தர மாட்டாங்க, யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டம். சிவகுமார் இவங்களை ஒரு பெருசாக கண்டுக்கிறலன்னொடனே விஜயகாந்த் வந்தாங்க. விஜயகாந்த் ஓரளவுக்கு அப்படியே இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது மாதிரி இது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த டிஎஸ்பி தீனதயாள் அப்படின்ற இதில் வந்து கொலைகள்லாம் நடக்கும். அந்த கொலைகளை கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி விஜயகாந்த். அந்த கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் சரின்னு சொல்லி சம்மதிச்சார். பெரிய விஷயம். அந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவு தந்ததன் மூலம் விஜயகாந்தினுடைய லெவல் அவங்களுக்கு லைஃப் கொடுத்தாரு விஜயகாந்த். அரவிந்த் ராஜ் ஆபவனனுக்கு அவங்க அந்த படத்தை வந்து விஜயகாந்த் வச்சு பண்ணதுனால விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடச்சி. விஜயகாந்த்னால ஒரு கோடம்பாக்கம் ஆர்காட் ரோட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற மாதிரி சாலிகிராமம் வடபழனி ஏரியாவுக்குள்ளே கோடம்பாக்கத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க படங்கள் கிடையாது. ஸ்டுடியோக்குள்ளேயே அங்கங்கே எடுத்துக்கிட்டு அந்த பேட்டர்ன் கிடையாது. இதை தாண்டி வேற ஒரு லெவலுக்கு அவங்களுடைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விஜயகாந்தை உயர்த்தி மேலே கொண்டு போனாங்க. விஜயகாந்த் இந்த ஹெல்த் மோசமானதுக்கு காரணம் பிரேமலதா தான். அவங்க டாமினேட் பண்ணாலும் இவர் இப்படி ஆகிட்டாரு. ஏன்னா ஒரு ஒய்ஃபு போய் எப்படி ஹெல்த் போகிற அளவுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பில்லை. எனக்கு இன்னைக்கு வேறு அது புரியாத புதிராக இருக்குது. என்னென்னா இப்போ ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் வந்து ஒரு தண்ணி அடிச்சார், குடிகாரன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க தவிர தண்ணி அடிச்சுட்டு அசம்பிளிக்கு வராரு அப்படி இப்படி. சினிமாவில் வந்து தண்ணி அடிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சினிமா என்ன வெளியவே தண்ணி அடிக்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இப்போ குடிக்காத ஆளு குடிக்கிறவங்க எத்தனை பேர்? 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் அனைவரும் ஒரு 6 பேர் தண்ணி அடிக்கிற ஹேபிட் இருக்கவங்க தான் இருப்பாங்க. 4 பேர் 3 பேர் தான் தண்ணி அடிக்காத ஹேபிட் இருக்கும். சினிமாவில் சர்வசாதாரணம் அந்த மேட்ரு. அந்த தண்ணி அடிக்கிறதுனால உடம்பு அஃபெக்ட் ஆகுன்றதெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வெளியே இருக்கவங்க சார் அவர் வந்து சும்மா வெளியே சாதாரணமாக பேசுவாங்க, அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்குல்ல சார், ஜெயலலிதா சொன்னதுனால ஜெயலலிதாவை தண்ணி போட்டு வர. அது வரை விஜயகாந்த் தண்ணி போடுறது யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி மக்கள் யாராவது பேசியிருக்காங்களா? ஒரு குடிகாரன்ற மாதிரி இமேஜை ஜெயலலிதா உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. அவர் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆன பிறகு கூட விஜயகாந்த்னாலே ஒரு குடிகாரர் ஒரு ஹெல்த் அஃபெக்ட் ஆனது தண்ணி அடிச்ச அளவுக்கு மேலே தண்ணி அடிச்சு எப்போவுமே போதையில் இருந்ததுனால தான் அப்படி ஆகி போனார்ன்ற அளவுக்கு பீப்புள் மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சுல. ஆனால் அது அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயகாந்த் இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் போய் அந்த ஃபங்க்ஷன் ஒரு மேட்ரு நான் சொன்னேன் பாருங்க. நாங்கள் வந்து சட்டமன்ற விழாவுக்கு சேலத்துக்கு போய் கீழலாம் ஒரு மேட்ரு சொன்ன பாருங்க. உண்மையாகவே நடந்த மேட்ரு சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த மேட்ரு வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்கிறது தப்பு கிடையாது. அப்போ போய் விஜயகாந்த் அந்த கதாநாயகி இவங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, விஜயகாந்த் தனியாக தான் இருந்திருக்காங்க. அங்கே வந்து ஆக்சுவலாக அந்த நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையே அந்த ஈரோட்டுக்கு போனோம்ல, பள்ளிப்பாளையம்ன்ற ஒரு இடம் போனோமுங்க. அந்த தேட்டர் ஓனர் அந்த கோஷ்டிலாம் வந்து ஆக்சுவலாக அவங்க வீட்டில் தான் எங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டாங்க. அப்போ ஆக்சுவலாக பார்த்தா அவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு இதெல்லாம் இது பண்ணி வச்சு விஜயகாந்துக்கெல்லாம் இது பண்ணி அப்படி இப்படின்ற பேட்டர்னில் இதாகி போய் ஆக்சுவலாக விஜயகாந்த் ஒரு சொட்டு கூட தொடலை சார். அது அந்த பக்கமே ஆக்சுவலாக அவர் நினச்சிருந்தாங்க. அந்த இதுக்கெல்லாம் தேட்டருக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. அவங்க கிட்டத்தட்ட ராயல் வெல்கம் கொடுக்குறாங்க படத்தினுடைய ஹீரோன்னு உடனே. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் வேறு வழியே இல்லாமல் விஜயகாந்த் வந்து அது தொடவே இல்லாமல் வந்து கடைசியில் யாராவது கம்பெனி கொடுத்தே ஆகணும் அவங்களுக்குன்னும் போது நான் கம்பெனி கொடுத்தேன் அவங்களுக்கு. விஜயகாந்த் ஒரு அந்த ஏரியாவே வரல, ஒரு சின்ன ஒரு சொட்டு கூட தொடலை. அப்படிலாம் விஜயகாந்த் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அதனால் இதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம். அவர் ஹெல்த் ரீதியாக உள்ள அவருடைய உறுப்புகள் என்ன அஃபெக்ட் ஆச்சு, எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒரு மேட்ரு. ஏன் அப்படின்னா இப்போ மற்றபடி நீங்கள் வந்து பத்திரிகையில் எழுதுறது அப்படின்னா 1000 எழுதலாம். அதெல்லாம் நம்ம ப்ரூஃப் வேணும்ல சார். பிரேமலதா அப்படின்னு போது சும்மா எதாவது தேவை சொல்லிட்டு ப்ரூஃப் என்ன? வாட் இஸ் த ப்ரூஃப்? அதெல்லாம் ப்ரூஃப் இல்லை. அரசியல் வந்து வேகமாக 10 வருஷம் வளர்ந்தாரு. அப்புறம் சடஜன்னு சரிஞ்சிட்டாரு. அவருடைய வீழ்ச்சிக்கு என்ன? ஒரே காரணம் தான். எப்படின்னா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுன்ற ஒரு மேட்ரு பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். கட்சி ஆரம்பிச்சது கள்ளக்குறிச்சியில் வந்து முருகதாசனுடைய மேரேஜ் மேட்டருக்காக அவங்க போய் ஒரு பேசினார். அப்படி பெரிய லெவலில் அப்போ ரமணா படம்லாம் ஓடி அப்படி விஜயகாந்த் பற்றி எங்கே பார்த்தாலும் பேசி அந்த படத்தை பற்றி பேசி முருகதாஸ் பற்றி பேசி அப்படின்லாம் இருக்கக்கூடிய நேரம். ஐயோ அது ஏதோ ஒரு இதில் எங்கேயோ ஒரு இடத்துல டாக்டர் ராமதாசனுடைய பையன் அன்புமணி ராமதாஸை பற்றி விஜயகாந்த் எனக்கு ஒன்று சொன்னார். அதாவது இந்த ராஜ்யசபா எம்பி ஆகிற மேட்ரு இருக்குல்ல, அது பின்வாசல் வழி நுழைஞ்சி அப்படியே எம்பி ஆகி மக்கள் ஓட்டு போட்டு வரணும், பின்வாசலுக்கு நுழைஞ்சி யார் வேணாலும் போய் உள்ளே போகலாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளன்ற மாதிரி எனக்கு ஒன்று பேசினோடனே இவங்க ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. சினிமா வசனம் பேசிக்கிட்டு இருக்காரா விஜயகாந்த்? அவர் படங்களை வேணால் டைலாக் பேசலாம், டைலாக் ரைட்டர் யாராவது எழுதி கொடுக்கலாம், பக்கம் வசனம் பேசலாம். அரசியல்ன்றது வேற, வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடாது. அவர் என்ன அரசியலில் வந்துட்டு இதெல்லாம் பேசுகிறோம், சினிமா நடிகர் வந்து என்ன வசனம் நினச்சிட்டு இருக்காரா அவர் அப்படி இப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று பேசினாங்க. அப்படி பேசுனதுனால தான் நீ அரசியலுக்குள்ள வாங்க, வந்துட்டு நீங்கள் பேசுங்க, அப்போ நாங்கள் கேட்குறோன்ற மாதிரி எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே விஜயகாந்துக்கு அந்த வித்து ஊனப்பட்டது. கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லைன்னா விஜயகாந்த் அப்படின்னு கட்சியெல்லாம் உடனே ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அது மாதிரி இவங்க அவரை அப்படி ஒரு உசுப்பேற்றி விட்டாங்க.
அவர் கட்டாயம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணுன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்ச காரணமே பாமகவினுடைய இந்த லூஸ் டாக்கு தான். அது கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு நடத்தின பிறகு கலைஞர்லாம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் தான். கலைஞர்கிட்ட போய் அண்ணன்னு கூப்பிடுவாரு. கலைஞரோட அவ்வளோ பாசம், அன்பு, கலைஞர் இவரோட ரொம்ப பாசம் அப்படிலாம் இருந்தது தான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு பார்த்தா டிஎம்கே அண்ணா ஏடிஎம்கே 2 பேரை பற்றியுமே 2 கட்சியுமே இது பேசினார் அப்படிங்களேன். கலைஞர் குடும்பம், வாரிசு அரசியல், அது இதுன்ற மேட்டர்லாம் பேசினார். ஃபுல்லாகவே கலைஞரை பற்றி மேக்ஸிமம் எவ்வளோ நெகட்டிவாக பேசுமோ அவ்வளோ நெகட்டிவாக பேசினார். இவ்வளோக்கும் கலைஞருக்கு வெரி க்ளோஸ் அப்படிலாம் ஆன பிறகு மக்கள் வந்து அவரை இது பண்ணி அவர் எம்எல்ஏவை கொண்டு வந்தாங்க. அவர் மட்டும் ஜெயிச்சு வந்தார். அப்படி வெற்றி பெற்று அப்படின்போது அவர் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? அதாவது பொதுவாக டிஎம்கே கட்சிக்காரங்கன்னு ஒன்று இருக்கும், ஏடிஎம்கே கட்சிக்காரங்கன்னு இருக்கும். இந்த கட்சி இல்லாத ஆட்கள் 50% பீப்புள் இருக்காங்க. பொதுவாக நம்ம காமன் மாஸ். அவங்க வந்து டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் மேலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி விஜயகாந்த் பட்டதுனால இவர் வந்து இது பண்ணி வச்சு இவர் எம்எல்ஏவாக வந்தார் அப்படின்றது. இதுவரை இதுதான் உண்மை. விஜயகாந்த் அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். விஜயகாந்த் பண்ண தப்பு என்ன, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். வைகோ என்ன தப்பை பண்ணாரோ அதே தப்பை விஜயகாந்த் பண்ணார். வைகோ வந்து டிஎம்கேலேருந்து வெளியே போனோம், டிஎம்கே ஆடி போய் கிடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஆடி போய் கிடந்து அறிவாலயத்தில் வந்து அப்போ மக்கள் கூட்டம் கூட்டினோடனே டெய்லி அது பேப்பரில் போட்டுட்டு அப்படிலாம் ஆடி போகலை, காலியாக கிடையாது, இன்னும் ஆளுகள்லாம் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜை உண்டாக்கிட்டு டெய்லி ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் தினத்து இந்த மாதிரி பேப்பரில் போட்டுக்கிட்டு கிடந்தாங்க அறிவாலயத்தில். இப்படியெல்லாம் ஒரு மேட்டர் நடந்துச்சு. ஆனால் வைகோ வந்து போய் என்ன அவர் பண்ண முதல் மிஸ்டேக் என்ன, டிஎம்கே பீப்புள் தான் கூட போகிறாங்க. இவர் கூட போனால் ஃபுல்லாக டிஎம்கேலேருந்து போனாலும் தானே. இவர் உடனே வைகோ என்ன பண்ணார், அதிமுக கூட போய் கூட்டணி அமைச்சார். எம்ஜிஆர்ன்றது எவ்வளோ பெரிய புனிதர், எவ்வளோ பெரிய நல்லவர், எப்படிப்பட்ட மகான்றது எனக்கு இப்போ தான் தெரியும். என் முதல்ல தெரியாதா? வைகோ வந்து சாதாரண ஒன்று புக்கு பேப்பர்லாம் படிக்காதாளா? அறிவாளியா? இல்லையா? அறிவாளி தானே. உலக அரசியல் வந்து எல்லாமே தெரிஞ்சவர் தானே. அவர் போய் எம்ஜிஆரே இவ்வளோ பெரிய நல்லவன்றது எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு அது என்ன அர்த்தம்? அது போய் ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி அமைச்சார். ஏடிஎம்கே கூட அவர் என்னைக்கு கூட்டணி அமைச்சாரோ அதோட அந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ 10-1 விஜயகாந்தும் அதே தப்பு தான். ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சார் பாருங்க, மிகப்பெரிய தவறு. அவர் எதுக்காக மக்கள் விரும்பினாங்களோ திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நினச்சாங்கல்ல, அவர் போய் அதிமுக கூட போய் கூட்டணி அமைச்சாருன்னா அப்போ என்ன இருக்குது? அப்போ சந்தர்ப்பம் தான். ஏதாவது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஆள் வரணும், அசம்பிளிக்குள்ள நுழையணும் அப்படின்னா 10-1. அப்போவே வந்து பொதுவான அந்த காமன் மாஸ் இருக்காங்கல்ல, காமன் மாஸ் வந்து விஜயகாந்தை கழட்டி விட்டாச்சு. விஜயகாந்தோட முதல் சரிவு வைகோவுக்கு எங்கே சரிவு உண்டாச்சோ அந்த சரிவு அதே தவறை வைகோ வந்து என்னைக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சாரோ அன்னைக்கூட அவர் சரிவு கீழே விழுந்தார். இன்னைக்கு வர வைகோ எந்திரிக்கவே கிடையாது. அதே மாதிரி தான் விஜயகாந்த் என்னைக்கு அதிமுக கூட கூட்டணி அமைச்சாரோ அன்னைக்கோட விஜயகாந்த்ன்ற சாப்டர் க்ளோஸ். அவருடைய அரசியல் சரிவு அங்கதான் ஆரம்பமாச்சு. இப்போ கலைஞருக்கு வந்து இப்போ பாராட்டு விழா நடத்துறாங்க. இப்போ வந்து திமுக ஆட்சியில இருக்கு, எல்லா நடிகர்களும் வருவாங்க, ஆட்சியில் இருக்காங்கன்றது வருவாங்க. ஆனா விஜயகாந்த் பாராட்டு விழா நடத்தும் போது வந்து திமுக எதிர்கட்சியில் இருந்துச்சு, ஜெயலலிதா பல எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இதையெல்லாம் மீறி அவர் எப்படி நடத்தினார்? விஜயகாந்த் பழகுற விதம்ன்ற இருக்குல்ல, 2 விஷயம், ரெண்டு மேட்டர் அது மாதிரி நம்ம பாராட்டுற அளவுக்கு ஒன்று சொல்லலாம். ஒன்று வந்து கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தி மெரினாவில் வந்து அந்த பாராட்டு விழா நடத்தினது, கடற்கரைகளை நடத்தி மிகப்பெரிய அளவில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினது. அது விஜயகாந்த் எல்லாரு கூடயும் பழகுனதுனால. ரெண்டாவது விஜயகாந்த் அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருந்தார். நீங்கள் அதான் ஒன்று, இப்போ ரஜினி, கமல், அதுக்கடுத்து விஜயகாந்த். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மேட்டர் சொல்கிறேன், ரஜினிகாந்த் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கமலஹாசன் வந்து ஹிந்தி படத்துக்கு போயிட்டார். ஏக் துஜய் கே லியே ஓடின பிறகு அப்படியே ஏக் நை பகலி, சனம் தெரி கசம், சாகர் அப்படிலாம் ஹிந்தி ஃபீல்டுக்கு போயிட்டார். ஹிந்தி ஃபீல்டுக்கு போன பிறகு ஒரு வருஷம் கமல் ஒரு படம் கூட தமிழ் படமே கிடையாது. நாட் ஈவன் ஏ சிங்கிள் மூவி. அவர் ஹிந்திக்கே போயிட்டார். நம்ம ஹிந்தியில் போய் அப்படி கொடி கட்டி பரப்போன்ற மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் செஞ்சிருச்சு, அங்கே போயிட்டார். அப்போ ரஜினிகாந்துக்கு அடுத்த ஹீரோவே விஜயகாந்த் தான் தமிழ்நாட்டில். விஜயகாந்த் இங்கே ஃபிலிம் ஷூட் பண்ண பீப்புள், அந்த பூமி ஒளிகள், உழவன் மகன், செந்தூர பூவே, பூந்து அந்த படங்கள்லாம் பண்ணி, கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை இதெல்லாம் பண்ணி பெரிய லெவல், எல்லாம் சூப்பர் ஹிட் மூவிஸ். அதனால வந்து அந்த சூப்பர் ஹிட் ஃபிலிம் படங்களில் கதாநாயகனாக விஜயகாந்த் இருந்ததுனால அந்த காரியம் நடந்துச்சு. அது வச்சு கொஞ்சம் சாதாரண லெவலில் ஒரு கதாநாயகனாக இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அது இதுதான் நடந்திருக்காது. அவர் பெரிய கதாநாயகன். அப்படி பண்ணும்போது இப்போ ரஜினி, கமல்லாம் வந்து அப்படி இப்படின்றது. இன்னொன்று என்னன்னா, நடிகர் சங்கம் தலைவராக இருந்தார்ல ஒரு டைமில் பண்ணி, சிங்கப்பூர் மலேசியாவில் போய் ஸ்டார் நைட் ப்ரோக்ராம்லாம் பண்ணி ரஜினி, கமல்லாம் போனாங்கல்ல. அது நடிகர் சங்க தலைவர்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வரை பார்த்தா புலம்பலாகவே இருக்கும். நடிகர் சங்க கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்கு வந்து பாக்கி கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவன் வந்து பேங்க்ல இருந்து குடைச்சல் பண்ணுறாங்க, அதை பண்ணுற இப்படியே தான் புலம்பல் மேட்டர்களாக தான் இருக்கும். விஜயகாந்த் தான் அந்த கடனை ஃபுல்லாக அடைச்சார். அந்த ஃபுல்லாக விஜயகாந்த் அந்த நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட மேட்டர் நடந்துச்சு. அப்போ விஜயகாந்த் கூப்பிட்டாருனோடனே கமலஹாசன் வந்து ரஜினிகாந்த் வந்து எல்லாருமே போனாங்களே சிங்கப்பூர் மலேசியாவுக்கு. அதை யோசித்து பாருங்க. அப்போ விஜயகாந்தினுடைய அவருடைய அந்த நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதும் சரி, முன்னணி கதாநாயகனாக இருக்கும்போதும் சரி, அவருடைய சாதனை அப்படின்ற ஒரு மேட்ரு, அந்த கலைஞருக்கு நடந்த பாராட்டு விழா ஒன்று, இன்னொன்று அந்த சிங்கப்பூர் மலேசியாவில் போயிட்டு ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் பண்ணி நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியத்தை தன்னுடைய செல்வாக்கால் விஜயகாந்த் பண்ணார்.
அந்த எதிர்ப்புகளையும் அவர் துணிச்சா சந்திச்சார் இல்லையா? இல்ல அப்ப உங்களுக்கு அரசியல் கட்சி இல்லைங்க, கலைஞர் கூட ரொம்ப வெரி க்ளோஸ். நீதிக்கு தண்டனை படம்னா கலைஞர் எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காருல்ல. ஜெயலலிதாவோட எதிர்ப்புகள் சொல்றேன். இல்ல வெற்றிகரமா இவர் நடத்துறதுன்னு இல்லை, இவர் ஆர்கனைஸ் பண்ணாரு. அதுக்கு வந்து பக்கபலமா நம்மளுடைய ட்ரேட் பாடிஸ் ஆஃப் சினிமா இருக்குல்ல, எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. இப்ப விஜயகாந்த் அதிகமான இளம் ஹீரோக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயகாந்த் 50க்கு மேல இளம் ஹீரோக்கள் கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இல்ல அது மிகப்பெரிய விஷயம். அது வந்து ஆக்சுவலா ரொம்ப வரலாற்றுல பதிய வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, விஜயகாந்த் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, ஆரம்பத்தில் வந்து பார்த்தா அவர் இந்த கோடம்பாக்கம் செட்டப்னு இருக்காங்க, அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. எஸ். சந்திரசேகர், ராமநாராயணன், இந்த மாதிரி ஒரு சாதாரண, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஃபிலிமாலயா பத்திரிகையில் எம்ஜி வல்லவன் எடிட்டராக இருக்கும்போது எழுதுவார், புவர் மேன்ஸ் ரஜினிகாந்த்னு. இவரை புவர் மேன்ஸ் ரஜினிகாந்த், சாதாரண ஆட்களுக்கு இவர் ரஜினிகாந்த். அப்படி அந்த பேட்டில் சாதாரண படங்கள் தான் பண்ணி, கரிமேடு, கருவாயன், இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் தான் இவர் பண்ணிக்கிட்டு கிடந்தாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அரவிந்த்ராஜ், ஆபாவனன் அப்படிங்களா, ஆபாவனன் அரவிந்த்ராஜ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளுக்கு சினிமாவில் வேல்யூலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படின்னா அவளை பிடித்தான் படத்தை ருத்ரையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் அவளை பிடித்தான் படம் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீபிரியா, சரிதா நடித்த படம். படம் வெரி குட் ஃபிலிம், நோட்டபிள் ஃபிலிம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு வர கூட அப்படி ஒரு படம்லாம் எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ருத்ரையாவை அண்ணந்து பார்க்க வச்ச படம். ஆனால் வர்த்தக ரீதியாக அந்த படம் பெரிய வெற்றி படம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் மதுரையில் போய் அந்த தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது, அப்போவே அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே படத்தை பார்க்கும்போது தியேட்டர்லேயே 10 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. மதுரையில் 1000 பேர் உட்கார்ற தியேட்டர், 10 people. அதே நேரத்தில் இதே ஸ்டார் காஸ்ட் ரஜினி, கமல், ஸ்ரீபிரியா நடிச்ச இளமை ஊஞ்சல் அடுத்தது சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு வெளியே, ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம். இதே பீரியடு, இதே நடிகர் நடிகைகள், அது சூப்பர் ஹிட்டு. இந்த படம் பேர் புகழ் வாங்கிச்சு, பத்திரிகைக்காரங்க எழுதுனாங்க, பத்திரிகையில் விமர்சனம் நல்லா இருந்தாங்க. படம் ஒன்றும் ஓடலை. ருத்ரையான்றது ஒரு ஆர்ட் ஃபிலிம் பேட்டர்ல அந்த படம் இருந்துச்சு. இது ஒரு சினிமா ஃபிலிம் இன்ஸ்டியூட்னாலே ஒரு கலைப்படம் எடுப்பாங்க, ஆர்ட் ஃபிலிம் எடுப்பாங்க, வர்த்தக ரீதியான படங்கள்லாம் அவங்களுக்கு எடுக்க தெரியாதுன்ற மாதிரி ஒப்பீனியன் இருக்கனால ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புள் மேலே ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து இந்த குரூப் வந்து ஆபாவனன், அரவிந்த்ராஜ், இந்த குரூப் வந்து ஒரு படமா நல்லான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி, கமர்ஷியல் ஃபிலிம் தான், ஒரு கிரைம் சப்ஜெக்ட், கொலை நடக்குது, அதை கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்ற பேட்டர்னில் ஒரு கமர்ஷியல் ஃபில்மு, அதை வச்சுக்கிட்டு போய் சிவகுமாரை போய் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. சிவகுமார் வந்து பெருசாக கண்டுக்கல. ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளை போய் யாருமே பொருட்படுத்தாமல் இருக்கும்போது அவரும் பொருட்படுத்தலை. அவங்க என்னத்தை போய் படம் எடுக்க போகிறாங்க, புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்ற பேட்டர்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட சேர்த்து விட முடியாது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளை ரொம்ப கஷ்டம். யார்ட்டாவது அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் டைரக்டர் ஆக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து டைரக்டர் ஆக முடியாது. வாய்ப்பே தர மாட்டாங்க, யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டம். சிவகுமார் இவங்களை ஒரு பெருசாக கண்டுக்கிறலன்னொடனே விஜயகாந்த் வந்தாங்க. விஜயகாந்த் ஓரளவுக்கு அப்படியே இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தார். நான் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது மாதிரி இது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது, அந்த டிஎஸ்பி தீனதயாள் அப்படின்ற இதில் வந்து கொலைகள்லாம் நடக்கும். அந்த கொலைகளை கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி விஜயகாந்த், அந்த கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் சரின்னு சொல்லி சம்மதிச்சார். பெரிய விஷயம். அதாவது எப்படின்னா, ஆபாவனை ப்ரொடியூஸ் பண்ணி, ஆபாவன் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இணை இசை, தயாரிப்பு, இயக்கம் அரவிந்த்ராஜ், எல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஒன்றா படித்தவங்க தான். அதில் வந்து கேமராமேன் ரமேஷ்குமார்னு ஒருத்தர், அவரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு எடிட்டர், அவரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட், எல்லாம் ஒரு கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே. இந்தி படங்களில் வந்து மனோஜ் கியான் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் சரண், கியான் வர்மா அப்படின்ற பேரில் இந்தி படங்களில் கண்டக்டர்ஸ், மியூசிக் கண்டக்டர்ஸ், அவங்க இந்தி படங்களில் வேலை பார்த்தவங்க. அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து மனோஜ் கியான் அப்படின்ற பேரை வச்சு இரட்டை இசையமைப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி இசையமைப்பாளர்களாக கமிட் பண்ணி அவங்க இந்தி படங்களில் ஒர்க் பண்ணதுனால அந்த பேட்டர்ன் டியூனை இங்கே பண்ணாங்க. வட இந்தியாவில் இந்தி படங்களுக்குன்னு ஒரு டியூன் இருக்குல்ல, ஹிந்துஸ்தானி பேஸில் ஒரு டியூன் வரும். அது நம்ம தமிழ் படத்தினுடைய மெட்டுகள் வேற, அவங்க மெட்டு வேற. ஒரு தடவை கேட்டாலே ஆழமாக பதிஞ்சிரும் இந்தி படத்தினுடைய சாங்கு. அப்படி ஒரு மேக்னட்டிக் பவர் உண்டு இந்தி படங்களுக்கு, இந்தி பட சாங்ஸ்க்கு. இவங்க அந்த இந்தி படங்களில் வேலை பார்த்ததுனால அந்த பேட்டர்ன் டியூன் போட்டாங்க. பாடல்கள்லாம் இவர் தான் எழுதினாரு, இணை இசைன்னு இவர் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு நேட்டிவிட்டி வேணுன்றதுக்காக ஆபவனன் கூட மாட அப்படி வச்சுங்களேன். இப்படி ஒரு மேட்டரில் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து 35mm படம் தான் வரும், சதுரமாக இருக்கும் ஸ்க்ரீனு. அந்த பேட்டர்ன் தான் இவங்க தான் முதல்ல வந்து. அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணி, ராஜராஜ சோழன் ஃபர்ஸ்ட் சினிமா ஸ்கோப் மூவி இன் தமிழ், ஏபி நாகராஜன் டைரக்ட் பண்ணி, இவர் நம்ம ஜி உமாபதி தயாரித்த படம். அதுதான் ஒரே சினிமா ஸ்கோப் படம் தமிழ்நாட்டில் வந்ததே. அதுக்கு பிறகு சினிமா ஸ்கோப் படமே யாருமே பண்ணலை. அப்படி காலங்கள் கடந்து ஓடி போச்சு, படமே பண்ணலை யாரும். சினிமா ஸ்கோப் 35mm தான் படம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க சினிமா ஸ்கோப்ட்டு வந்தாங்க. அகன்ற திரை சினிமா ஸ்கோப் ஃபிலிம் அப்படின்ற பேட்டர்னில் வந்தாங்க. இந்த படத்தை எடுத்தாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகி 100 நாட்கள் ஓடியது. ஓடுனது மட்டும் இல்லை, மிரண்டுட்டாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே. என்னையா இது, யார் யாவங்க, யார் ஆபாவனன், யார் அரவிந்த்ராஜ், யார் ஜெயச்சந்திரன், யார் ரமேஷ்குமார், மனோஜ் கியான், யார் இவங்க, இந்த பேட்டர்னில் ஆகி போச்சு. படம் சூப்பர் ஹிட்டு. அந்த கிரைம் சப்ஜெக்ட்டு, அவங்க மேக்கிங்கு, ஹைடெக் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா உலக படங்கள்லாம் பார்த்துட்டு வர்ற குரூப்பில், அதனால் அந்த நவீன டெக்னாலஜி இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தினாங்க ஃபுல்லாக படத்தில். அப்படியே கார்கள்லாம் 100 கார்கள் அப்படியே அணிவகுத்து வர்றது, லைட்டுகளை போட்டுக்கிட்டே நைட் டைமில். அது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி எந்த படத்திலும் அப்படி கிடையாது. அப்படி ஒரு பேட்டர்னில் அந்த மேக்கிங் இருக்கு பாருங்க, அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. கொண்டு போனதில் 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, அந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவு தந்ததன் மூலம்
விஜயகாந்தினுடைய லெவல், அவங்களுக்கு லைஃப் கொடுத்தாரு விஜயகாந்த், அரவிந்த் ராஜ், ஆபவனனுக்கு. அவங்க அந்த படத்தை விஜயகாந்த் வச்சு பண்ணதுனால விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைச்சி. விஜயகாந்த்னால ஒரு கோடம்பாக்கம் ஆர்காட் ரோட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற மாதிரி சாலிகிராமம் வடபழனி ஏரியாவுக்குள்ள கோடம்பாக்கத்துக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்க படங்கள் கிடையாது. ஸ்டுடியோக்குள்ளேயே அங்கங்கே எடுத்துக்கிட்டு அந்த பேட்டர்ன் கிடையாது. இதை தாண்டி வேற ஒரு லெவலுக்கு அவங்களுடைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விஜயகாந்தை உயர்த்தி மேலே கொண்டு போனாங்க. அதுக்கடுத்து இம்மீடியட்டாக அதே குரூப் வந்து உழவன் மகன் சொல்லிட்டு மறுபடியும் ஆபவனன், அரவிந்த் ராஜ் அந்த குரூப் தான் வச்சுங்களேன். ரேஸ் எல்லாம் போட்டு அப்படியே வந்து இது பண்ணி வச்சு அந்த படம். அதுக்கடுத்து ஆபவனை ப்ரொடியூஸ் பண்ணி செந்தூர பூவே விஜயகாந்த் ஹீரோ வச்சு அதில் வந்து இந்த ட்ரெயின் ஃபைட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் வச்சு அது ஒன்று அப்படி கொண்டு போய் அதுக்கு பிறகு இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது விஜயகாந்தனுடைய லெவல் மேலே போகுது. எல்லா படமும் 100 days. அதுக்கு அடுத்தோடனே அதுக்கடுத்து யாருக்கு செல்வமணியை வந்து வச்சு நீங்கள் வந்து கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை 2 படம் எங்கேயோ போயிடுச்சு விஜயகாந்தனோட கிராஃப். அது பிறகு இன்னொரு ஃபிலிம் ஷூட்டு ஆர்வி உதயகுமார், சின்ன கவுண்டர், மரியாதைக்குரிய விஜயகாந்தனுடைய படம். அப்படி இந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் விஜயகாந்தை உயர்த்தி சாதாரண கோடம்பாக்கம் நடிகர் கிடையாது இவர், ரஜினி, கமல் அந்த லெவலில் இன்னொரு அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆக்டர் அப்படின்னு இருப்பாங்க, முதல் ரேஞ்ச், அந்த முதல் வரிசை கதாநாயகன் விஜயகாந்த் அப்படின்ற அளவுக்கு இவங்க உயர்த்தி எங்கேயோ கொண்டு போய் விஜயகாந்தை பீடத்தில் உட்கார வச்சாங்க. மேலே இவங்களுக்கு திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு விஜயகாந்த் மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் நாட் ஓன்லி டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லா ஃபிலிம் செட்டப்புக்கே ஒரு மரியாதையை உண்டாக்கி கொடுத்தாரு. அது மியூச்சுவல். அதாவது இவங்களால விஜயகாந்த் புகழ்பெற்றாரு, அவரால் இவங்க புகழ்பெற்றாங்க. அது பிறகு தமிழ்நாட்டில் 35mm காணாமல் போய் அகன்ற திரை சினிமாஸ்கோப் தான். அது பிறகு இன்னைக்கு வர சினிமாஸ்கோப் பிக்சர்ஸ் தான் எல்லாமே. எவ்வளோ பெரிய திருப்பு முனை இது காரணம். இந்த காரியத்தை இன்னைக்கு வர இந்த நிமிஷம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நிமிஷம் வர ரஜினிகாந்த் இன்னைக்கு வர அப்படி ஒரு காரியத்தை பண்ணதே கிடையாது. கமலஹாசனும் பண்ணதில்லை. கமலஹாசன் உலக படங்கள் எல்லாம் பேசுகிறாருல, எந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அப்படியே உயர்த்தி விட்டு இப்படியெல்லாம் காரியங்களை பண்ணியிருக்காரு. கமலும் பண்ணதில்லை, ரஜினியும் பண்ணது கிடையாது. விஜயகாந்த் இந்த ஒன்லி ஆக்டர் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி விஜயகாந்த் மட்டும்தான் இப்படிப்பட்ட கதை. அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே எப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை அகன்ற திரை, கேமராலேருந்து, எடிட்டிங்லேருந்து எல்லா விஷயத்துலையும் நவீன தொழில்நுட்பம், டெக்னாலஜி உள்ளே வர்றதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ விஜயகாந்த் காரணமாக இருந்திருக்காரு. தெரிஞ்சு கிடையாது, தெரியாமலே அப்படியே இயல்பாகவே நடந்திருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது ஃபீல்டுக்கே எவ்வளோ வளர்ச்சி. இன்னைக்கு சினிமா வந்து ஹைடெக்காக சினிமா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா இதில் விஜயகாந்தனுடைய பங்கு பெரிய பங்கு. இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளாக வந்த பிறகு தான் ஹைடெக்கான ஃபில்ம் மேக்கிங் தமிழ்நாட்டில் வந்துச்சு. தமிழ் சினிமாவோட மாற்றத்துக்கே விஜயகாந்த் நிச்சயமா விஜயகாந்த் தான் காரணம். தெரிஞ்சோ தெரியாமல பிளான் பண்ணி நடக்கல, இயல்பாகவே அது நடந்திருக்கு. அந்த விஜயகாந்தனுடைய ஆதரவு இருந்ததுனால தான். ஏன்னா புதுமுகத்தை வச்சுலாம் அப்படி பண்ண முடியாது. விஜயகாந்த் மாதிரி ஒரு பாப்புலரான ஆக்ஷன் ஹீரோ, இவங்க பண்ண கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை மாதிரி படம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேணும்ல. அப்படி டக்குனு மெஷின் கன்னெல்லாம் வச்சு டக்கு 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 அது வேணும்ல, ஃபைட் எல்லாம் போடணும்ல, சண்டையெல்லாம் போடணும்ல. அப்படி யோசிச்சு பாருங்க, அது விஜயகாந்த். அது கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ கதை அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் பண்ணின்ற சந்தனம் கடத்துறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு படமாக எடுக்கணுன்ற எண்ணம் வருமா? அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் கிட்னிலேருந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சு இது பண்ணுறாங்க. அதை இப்படி ஒரு டீம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இப்படி ஒரு கதையை வச்சுட்டு யாராவது இதை வச்சு இப்படி சொன்னால் ஒரு நம்பிக்கை வருமா? இப்படிலாம் படம் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்பிக்கை வருமா? விஜயகாந்த் நம்பியிருக்காருல, நம்பி கால்ஷீட் கொடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நல்ல யோசி பார்த்தீங்கன்னா இதில் அவுட் சைட் ப்ரொடக்ஷன் கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஓன் ஃபிலிம்ஸு. அதையும் யோசிங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வேற ஒரு தயாரிப்பாளருடைய காசில் மஞ்சள் குளிச்சுக்கின்னு இருக்கலாம். அப்படி ஒரு மேட்டர் கிடையாது. ஒன்று தமிழன்னை கிரியேஷன் இருக்கும், ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இருக்கும், ஐவி சினி கிரியேஷன் இருக்கும். எல்லாம் இவங்க சொந்த படம் எல்லாமே. ஒன்று விஜயகாந்த் பேரில் இருக்கும், இல்லாட்டி ராவுத்தர் பேரில் இருக்கும். இவங்கெல்லாம் சொந்த படம், ஓன் ஃபிலிம்ஸு. சொந்த படத்துக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி காசை போட்டு விஷப்பரீட்சை, எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் எங்கேயாவது சறுக்குச்சுன்னா என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய படம் செலவழிச்சு லேவிஷ் ஃபில்ம் மேக்கிங். அதில் சறுச்சுன்னா விஜயகாந்தும் சேர்ந்து தான் விழணும். இயக்குநர்களை மாதிரியே வந்துட்டு சரத்குமார், மன்சூர் அலிகான், அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன், பல வில்லன் நடிகர்களையும் அவர் பெரிய விஷயம். சரத்குமார் மேட்டர் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். சரத்குமார் மேட்டர் வந்து கன்சுமேட்டிவ் நேரம் சொல்லி சரத்குமார் ப்ரொடியூஸ் பண்ணார். அதில் வந்து அந்த படத்துக்கு நான் பிஆர்ஓ. சரத்குமார் வந்து அதுக்கு முன்னாடி துக்கடா ரோல்லாம் நிறையா நடிச்சிருக்காரு. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நிறைய 20 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன படம், பிரபு நடிச்ச படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. முத்து எங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி படம், சர்வம் சக்தி மயம் படம், தாயே நீயே துணை, இந்த மாதிரி சின்ன சின்ன படம்லாம் சின்ன சின்ன ரோல்லாம் நிறையா நடிச்சிருக்காரு. அது வெளியே யாருக்குமே தெரியாது. அப்படிங்க கன்சுமேட்டிவ் நேரமும் ஒரு படம், அவர் வரலட்சுமி கிரியேஷன்ஸ் வந்து அவங்க மக பேரில் தான். அப்போ வரலட்சுமி ஏதாவது சின்ன குழந்தையாக இருந்திருக்கும். வரலட்சுமி கிரியேஷன்ஸ் பேரில் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியாவில் வந்து ஆஃபீஸு. கலைவாணன் கண்ணதாசன் சொல்லி கண்ணதாசனுடைய பையன் டைரக்டர். அந்த படத்துக்கு நான் பிஆர்ஓ. அப்படிங்க சரத்குமார் எனக்கு அப்போவே பழக்கம். அதில் கார்த்திக் அம்பிகா நடித்த படம். கார்த்திக் வந்து இப்போ சிகப்புரோஜாக்கள் பேட்டர்னில் அந்த கதாநாயகியை கொலை செய்யணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்ற அதை தெரிஞ்சு அந்த புலனாய்வு அதிகாரியாக, காவல்துறை அதிகாரி, அவர் கூட போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கொலை நடக்காமல் அம்பிகாவை எப்படி காப்பாற்றின்ற பேட்டர்னில் ஒரு கதை போகும், கிரைம் சப்ஜெக்ட். அதுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ரோலில் செகண்ட் ஹீரோ கிட்டத்தட்ட சரத்குமார் நடித்தார்.
அந்த படம் கமர்ஷியலாக வெற்றி பெற்றுச்சு, ஓடிச்சு. அதுபோல் மிஸ்டர் கார்த்திக்னு ஒரு படம் சரத்குமார் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படம் ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப். நேபாளில் எல்லாம் போய் ஷூட் பண்ணாங்க. அட்டர் ஃப்ளாப். கலைவாணன் கண்ணதாசன் டைரக்டர். அட்டர் ஃப்ளாப் ஆகி சரத்குமார் கடநிலை ஆகிட்டார். கடநிலை ஆகி போய் ஓடி ஒளிஞ்சி அவர் பத்திரிகைலாம் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. ராத்திரி நேரத்தில் வந்து வீட்டை வந்து கதை தட்டுவாங்க, என்ன பயந்து நடுங்கி 12 மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு ஓடி இருக்கேன்னு இந்த பேட்டர்லாம் அது ஒரு நடந்து. அப்படி விட்டு ஃபினான்சியலி வெரி புவர் பொசிஷனில் டவுன்ஃபால் ஆகி போய் வீழ்ச்சியில் இருந்தார் சரத்குமார். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆக்சுவலாக புலன் விசாரணை படம் வந்து அப்போ ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு வரும்போது விஜயகாந்த் கதாநாயகன். அதில் வந்து ஒரு வில்லன் ரோலுக்கு அப்படி தனியாக ஒரு நல்ல ஆள் வேணும், ஆஜானுபாகமா ஹெர்குலிஸ் பாடி மாதிரி ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் மேன். அது இவர் படம் சரத்குமார் படத்தில் வேலை பார்த்தது விஜயகாந்தனுடைய மேக்கப் மேன் அவர், அந்த ராஜு. அப்போ வரும்போது வழக்கமாக அந்த மேக்கப் மேன் வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பேட்டர்னில் அவர் வந்து சார் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு சரத்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அது எதுவும் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து அவர் சும்மா தான் இருக்காரு, அவர்கிட்ட பிரச்சனை இல்லை போய் அப்படி இருக்கு, ஆள் நல்லா இருப்பார் சார், அவருக்கு கரத்தை எல்லாம் பெல்ட்டெல்லாம் வாங்கினவர் அப்படி இப்படின்னு ஃபோட்டோ கிட்ட காமிச்ச உடனே விஜயகாந்த் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் போய் நேரடியாக போய் பார்த்து மேக்கப் டெஸ்ட் இந்த மாதிரி மேட்டெல்லாம் எடுத்துருப்பாங்க அப்படிங்களா. அவர் யாருன்னா இந்த வெல் பில்ட் பாடி இருக்கும்ல, பாடியெல்லாம் இன்றைக்கி வர நல்லா தான், அந்த பாடியெல்லாம் நல்லா தான் அம்சமாக தான் வச்சுருப்பார், சுறுசுறுப்பாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிட்டு இவர் நல்லா இருப்பார், இந்த கேரக்டருக்கு சரியாக இருக்கே, இந்த பேட்டர்ன் ஒரு ஆள் தானே வேணும் நமக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் அப்படியே போட்டாங்க. போட்ட உடனே படம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. விஜயகாந்த் எப்படி அந்த ப்ளஸோ புலன் விசாரணை படத்துக்கு சரத்குமாரும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதில் என்ன சொல்ல போனால் படம் வந்து பெரிய வெற்றி படம் அமைஞ்சோடனே ஆனந்த விடன்லேயே வந்து கவர் ஸ்டோரியே போட்டாங்க, யார் இந்த சரத்குமார் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய 4-5 பக்கம் பேட்டியே வந்துச்சு. அப்படி போட்டு அப்போ இந்த மேட்டரில் அந்த கடங்கு மேட்டர்லேருந்து எல்லாமே சரத்குமார் அதில் சொன்னாருன்னு வைங்க. அப்படி இதை மாதிரி அது அதே மாதிரி மன்சூர் அலிகானை பொறுத்தளவில் அவர் வந்து இந்த துபாயிலிருந்து வரக்கூடிய துணிகள், சென்ட்டு, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு வித்துக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மேட்டர். அவர் எல்லாரும் பார்க்கறதெல்லாம் எல்லாருக்கும் குரூப் டான்ஸ்லாம் ஆடிருக்காரு. அவர் எல்லா சினிமாவில் எல்லா துறையிலும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் அவரே தான் சொல்கிறார், நான் கூட்டத்தில் எல்லாம் குரூப் டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கேன்லாம் அவர் சொல்கிறார்ல. அது மாதிரி அது துக்கட ரோலில் இந்த சின்ன சின்ன ரோல்லாம் அவரும் நடிச்சு கிடிச்சு இப்படிலாம் இருந்தவர் தான். அது ராவுத்தர் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ், இப்ராஹிம் ராவுத்தர். அதை வச்சு அப்படியே மன்சூர் அலிகான் நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரி வந்து அந்த வாய்ப்பு கிடச்சி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் வந்து விஜயகாந்த் வந்து இது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு துணிச்சல் தான். ஆக்சுவலாக அதாவது இப்போ புலன் விசாரணை மாதிரி ஒரு படம் ஒன்று இந்த டைரக்டர் வச்சு படத்தை பண்ணுறதுன்றது ஒரு ஒன்று இருக்கட்டும், ஆர்கே செல்வமணி மாதிரி ஒருத்தர் வச்சு எக்ஸ்பெரிமெண்டல் சொந்த படமாக வந்து காசை போட்டு இருக்கிறேன்னு அது ஒரு பவர்ஃபுல் வில்லன் ரோலில் வந்து துணிச்சலாக போடுறதுன்னு பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி லியாகத் அலி கான் வசனகர்த்தா, அவர் ஆரம்பத்தில் அப்படியே இதெல்லாம் நடிச்சுட்டு லியாகத் அலி கான்லாம் இன்றைக்கி வந்து விஜயகாந்தனுடைய படங்கள் ஃபுல்லாக அப்படியே வசனம் பேசி அப்படின்னா லியாகத் அலி கானுடைய பங்கு எவ்வளோ பெரிய பங்கு. அந்த வசனம் ஃபுல்லாக லியாகத் அலி கான் எழுதுனது தானே, பக்கம் பக்கமாக எழுதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ லியாகத் அலி கான்லாம் அவங்களோட ஒரு மிகச்சிறந்த வசனகர்த்தான்ற அளவுக்கு உருவாக்கி விட்டுருக்காங்கல்ல, அப்படி யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்வி உதயகுமார் இன்றைக்கும் மரியாதைக்குரிய படம் சின்ன கவுண்டர், எப்படிப்பட்ட படம் அப்படின்னு அமைகிறதான். சில நேரத்தில் வந்து இப்போ விஜயகாந்துக்கு ரமணா படம் பண்ணார் முருகதாஸ் டைரக்ஷனில் பண்ணும்போது படம் வந்து பெரிய அளவில் வச்சு முருகதாஸ் வந்து ஒரு மாறுபட்ட கதைகளை வச்சு படம் எடுக்கிறவருன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதில் விஜயகாந்த் மாதிரி ஒரு கதை இருக்கும்போது விஜயகாந்த் படத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ரமணா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி வர இந்த இப்போ கூட நிறைய அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளு இதை வச்சுலாம் படம் பண்ணும்போது படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது இது சார் ரமணா படம் இருக்குல்ல, அதே கதை தான், அதே பேட்டர்னில் படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின் போது ரமணா வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி ஆகி போச்சுல்ல அப்படின்றது தான். இவ்வளோ நேரம் விஜயகாந்த் பற்றி பல விஷயங்களை நன்றி சார். நன்றி சார், நன்றி, வணக்கம்.